சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. என்னது? நாம் முதல் ஆலோசனையிலே பார்த்தோம். தேவனுக்குரிய வெளிப்பாடாக இருந்தாலும், தேவன் கொடுக்கிற வெளிப்பாடாக இருந்தாலும், நம்முடைய சிந்தைக்கும் அதுக்கும் வித்தியாசம், அது பாரதூரமான வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்தோம். அதாவது வெளிப்பாடு நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்முடைய சிந்தனை நல்லா இருக்குன்னு நம்ம எண்ணாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு ஆலோசனை நம்ம அதில் பார்த்தோம். இப்போ இந்த ஆலோசனையிலும் கூட நாம் இந்த சம்பவத்திலும் கூட அதற்கு ஒத்ததான ஒரு காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே 3 சத்தத்தை அல்லது 3 விருப்பத்தை நம்ம காணலாம். ஒன்று, தாவீதினுடைய சத்தம் அல்லது அவனுடைய விருப்பம், அதாவது தாவீதுடைய விருப்பம். 2வது, நாத்தானின் சத்தம் அல்லது நாத்தானின் விருப்பம். 3வது, தேவனுடைய சத்தம் அவருடைய விருப்பம். இந்த 3 சத்தத்தில் எது நல்லது, எது பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்படுது, எது நமக்கு அவார்டை கொண்டு வரும், கவனிப்போம். நின்று நிதானித்து நாம் கர்த்தருடைய சத்தத்தையும் சித்தத்தையும் அறிகிற கிருபைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான், தேவனுடைய நாம மகிமைக்காக தான். தேவன் அங்கீகரிக்காத காரியங்களும் நம்முடைய சிந்தனையில் தோன்றலாம். அதுக்கு 2 பேர் 10 பேர் பக்கப்பாட்டு பாடலாம். என்ன சொல்லலாம்? கர்த்தருக்கு தானப்பா செய்கிறோம், கர்த்தருக்கு தானே பண்ணுறோம், இதெல்லாம் போய் கர்த்தரை கேட்க வேண்டியதில்லை, அதெல்லாம் அங்கீகரிப்பார் நம்ம சொல்லிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையானாலும் அல்லது ஊழியமானாலும் இப்படி தான் நமக்கு நாமே ஒரு என்ன சொல்கிறது, நாமே உற்சாகப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், நல்ல வேளை நாத்தானும் தாவீதும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படித்தாங்க. தேவனுக்கு உரிய விருப்பமாக இருந்தாலும் அவங்க தேவனுடைய சத்தம் இது நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக, நல்ல கவனிங்க, தேவனுடைய காரியத்திற்கு எதிராக அவங்கன்னு யோசிக்கலை, தேவனுடைய காரியத்துக்கு உகந்ததாக தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அது தேவனுக்கு விருப்பம் இல்லைங்கிறத அறிந்த பிற்பாடு அதை விட்டுட்டாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்கு நாமே என்ன சொல்லிக்கிறோம்னா, நமக்கு நாமே எப்படி நீதிமானாக மாறிக்கிறோம்னா, எப்பா இது கர்த்தருக்கு தானப்பா செய்கிறோம், செய்வோம் வா அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லையே. தேவன் அங்கீகரிக்காத கர்த்தருக்கு உரிய வாஞ்சையும் விருப்பம் கூட அதனால் நமக்கு எந்த பலனில்லை, அது ஆபத்து தான். அதனால் நாம் யோசிப்போம், கர்த்தருக்கு நல்லது என்று நான் நினைத்து அல்லது நாம் நினைத்து செய்கிற காரியங்களை விட்டுட்டு நாம் செய்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அதை மட்டும் செய்து இளைப்பாறுதலோடு குடும்ப வாழ்க்கையானாலும் ஊழிய காரியமானாலும் வாழவும் செய்யவும் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.